ஃபர்ஸ்ட் பேஜ் நேயர்களுக்கு வணக்கம். சென்னையில் நடந்த பொதுக்கூட்ட நிகழ்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி காட்டமாக பேசியிருக்கிறார், கோபமாக கொந்தளித்திருக்கிறார். இது எடப்பாடி பழனிசாமி பேச்சினால அதிமுகனுடைய தொண்டர்கள் ஒரு பக்கம் டென்ஷனாக இருக்கிறாங்க. ஏன் இவர் இந்த அளவுக்கு டென்ஷனாக பேசுகிறாரு? 4 பேரை நீக்கியிருக்கிறோம், அவங்கள மீண்டும் அதிமுகவில் சேர்க்கக்கூடாதுன்னு ஏன் சொல்கிறாரு? ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்கினாதான் நம்ம ஜெயிக்க முடியும். அப்போ தான் நம்ம மீண்டும் ஆட்சியில் வர முடியும். நமக்கும் ஒரு எம்எல்ஏ பதவி கிடைக்கும், அமைச்சர் பதவி கிடைக்கும். இதை எடப்பாடி பழனிசாமி அவருடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளர், கட்சியினுடைய தலைமை பதவியில் இருக்கிறதுங்கிறது அவரு நியாயமானது. ஆனால் நாங்கள் சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சா தானே நாங்கள் ஏதாவது ஒரு பதவியை அனுபவிக்க முடியும், ஒரு அமைச்சர் பதவிக்கு வர முடியும். இவர் மட்டும் இந்த சுகத்தில் அனுபவிக்கணும், நாங்கள் எந்த ஒரு பொறுப்புக்கு வரக்கூடாதா அப்படின்னு இப்போ மாவட்ட செயலாளர்கள், நிர்வாகிகள், தொண்டர்கள் இப்போ பல வகையில் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி அதிமுகனுடைய உட்கட்சி பூசலால் 4 பேரை நீக்கப்பட்டு அவர்களை மீண்டும் கட்சியில் இணைக்கக்கூடாது அப்படிங்கிற நினைக்கிறது. அது தலைமை பொறுப்பில் இருக்கிற நிர்வாகிகள் மத்தியில் இருக்கக்கூடிய சண்டை. ஆனால் அதிமுக இன்னைக்கு பிளவுபட்டு இருக்கிறது. தொண்டர்கள் வெவ்வேறு அணில மாறி இருக்கிறது. ஓ பன்னீர்செல்வம் ஒரு பக்க தரப்புல, எடப்பாடி பழனிசாமி தரப்புல ஒரு பக்கம், இப்போ சசிகலா தரப்புல பல பிரிவுகளாக, இப்படி 3 பிரிவுகளாக பிரிந்து யாருக்கு யார் ஆதரவு கொடுக்கறதுன்னு தெரியாம அதிமுகவுடைய தொண்டர்கள் தவிக்கிறாங்க. இதனால ஓட்டு சிதறும், மற்ற கட்சிகளுக்கு அதிமுகனுடைய ஓட்டு போயிடும்ன்றது ஒரு கணம் கூட எடப்பாடி பழனிசாமி சிந்திக்கவில்லையா அப்படிங்கிற கேள்விதான் இப்போ அதிகமாக எழுகிறது. ஓ பன்னீர்செல்வத்தை பாஜக இயக்குகிறது. சசிகலாவும் ஓ பன்னீர்செல்வம் பாஜகவின் பின்னணியிலிருந்து செயல்படுறாங்க. அவர்களை ஒருபோதும் அதிமுகவில் சேர்க்க மாட்டேன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. அதிமுகவை மீண்டும் பாஜக கூட்டணியில் இணைத்து மெகா கூட்டணி அமைக்கணும்னு பாஜக முயற்சி பண்ணுறாங்க. அது யார் மூலியமோ? ஓ பன்னீர்செல்வத்தின் மூலியமாகவும் சசிகலா மூலியமாகவும். ஆனால் எப்படியா இருந்தாலும் அதிமுக ஒன்றிணையணும் அப்படிங்கிறது அதிமுகனுடைய தொண்டர்களுடைய யோகபித்த ஒருமித்த கருத்தாக இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி இதை சரியாக முன்னெடுக்க வேணும் அப்படின்றதுனால தான் 6 பேர் கொண்ட முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமியை போய் சந்தித்து பேசுனாங்க. அதன் பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா பல நிர்வாகிகளும் அந்த 6 பேர் கொண்ட குழுவில் இணைகிறாங்க. இதனால தான் இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு டென்ஷன் ஆகுது. இப்போ 6 பேர் இருந்தாங்க, இப்போ அது 12 பேர் 18 பேர் மாறுறாங்க, நமக்கு எதிராக எதிர்வினை ஆற்றுறாங்க. அப்படிங்கிறதுனால தான் எடப்பாடி பழனிசாமி சென்னையில் நடந்த ஒரு பொதுக்கூட்ட நிகழ்ச்சியில் கடுமையாக விமர்சனம் பண்ணி பேசியிருக்கிறார். 4 பேரை நீக்கியது தான், அவர்களை மீண்டும் இணைப்பதற்கு வாய்ப்பில்லை. இதை பற்றி யாரும் பேசாதீங்கப்பா, அதை பற்றி பேசுகிறோன்னா என்னை யாரும் சந்திக்க வராதிங்கப்பா அப்படிங்கிற மாதிரி காட்டமாக பேசியிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. ஓ பன்னீர்செல்வம் இதற்கு எதிர்வினை ஆற்ற வகையில் அதிமுக அழிவு பாதைக்கு போகிறது ஒரே ஒரு ஆள், அது எடப்பாடி பழனிசாமி தான் அப்படிங்கிற பல்வேறு விமர்சனங்களை ஓ பன்னீர்செல்வம் வைக்கிறாரு. அதிமுக ஒருங்கிணைத்து எல்லா தலைவரும் ஒருங்கிணைந்து செயல்படக்கூடிய காலம் மிக விரைவில் வருகிறது. அதற்காக நாங்கள் பல முயற்சிகளை செய்கிறோம், நிச்சயமாக ஒன்றிணைத்தே தீர்வோம் அப்படின்னு சபதம் ஏற்று பேசுகிறாரு ஓ பன்னீர்செல்வம். இதையெல்லாம் எப்படி புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா, அதிமுகவில் இப்படி பிளவுபட்டு இருப்பதற்கு காரணம் பல கட்சிகளுக்கு இது சாதகமாக இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமிக்கும் தெரியும், இது ஓ பன்னீர்செல்வமுக்கு தெரியும், சசிகலாவுக்கு தெரியும். ஆனால் இந்த 3 தலைவர்களும் சரி, இன்னும் பல தலைவர்களுக்கும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு மனஸ்தாபம் தான். அதிமுக ஒன்றிணைத்து செயல்படணுங்கிறது ஒரு பக்கம் விரும்பினாலும், ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதிகமான எதிர்வினை வருவதற்கு, அதாவது அதிமுக ஒன்றிணையவே கூடாது, நீங்கள் பிரிந்தே இருந்தால்தான் எங்களுக்கு நல்லதுன்னு பல சூழ்ச்சிகள் நடக்குது. இந்த சூழ்ச்சி வலையில் சிக்கி தவிக்கக்கூடிய அதிமுக அதிர்ந்து எடப்பாடி பழனிசாமி கோபத்தை காட்டக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஒன்றிணைக்கிறதுல ஏன் முயற்சி செய்யக்கூடாது அப்படிங்கிறதான் பல்வேறு கேள்விகள் இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக அதிமுக ஒன்றிணையணுங்கிற ஒரு கருத்து அதிமுக வட்டாரத்தில் பேசப்பட்டாலும், தொடர்ந்து எஸ்பி வேலுமணி, வைத்திலிங்கம் உள்ளிட்டவர்கள் மீது வழக்கு வேற தொடர்றாங்க. இது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பயத்தின் காரணமாக, வேற ஒரு சூழ்ச்சியின் காரணமாக இவர் 2 பேர் மீது வழக்கு தொடுவதற்கு எடப்பாடி பழனிசாமி பின்னணியில் இருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் ஒரு சந்தேகம் எழுகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக அதிமுக ஒன்றிணையுமா அல்லது பிளவுபட்டு தான் இருக்குமா? ஒன்றிணையக்கூடிய முயற்சியில் ஓ பன்னீர்செல்வம் முயற்சி பண்ணுறாரு. ஒன்றிணைய கூடாது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தீவிரம் காட்டுறாரு. பொறுத்திருந்து பார்ப்போம். யாருக்கு சாதகமாக? எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர்கள், ஓ பன்னீர்செல்வம் ஆதரவாளர்கள் எல்லோரும் ஒருமித்து எல்லாரும் நம்ம அதிமுக தொண்டர்கள் தான்பா, ஏன்பா நம்ம சண்டை போட்டுகிட்டே இருக்கணும், ஒன்றிணைந்து செயல்படுவோம் அப்படின்னு பல குரல் எழும்பிக் கொண்டே இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். அதிமுக ஒன்றிணைந்து செயல்படுமா, பிளவுபட்டே கிடக்குமா? பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.